அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி நிகழவிருக்கின்ற அதிரடியான கிரக மாற்றம், அதிலும் அமாவாசை தினத்தன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. அந்த வகையில் பார்க்கும்போது விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசை தினத்தன்று உருவாகக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்க்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாகவே இருக்க பெறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாகிறதுங்க. பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் குடும்பத்தில் சின்ன சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் எழுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு முன்ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ள பாருங்க. வீட்டு விசேஷங்களில் பார்க்கும் பொழுது கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதன் காரணமாக சுபவிரய செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம். மற்றொரு புறம் உறவினர்களினுடைய வருகை ஒரு புறம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் மறுபுறம் செலவினங்களை அதிகப்படுத்தலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் செலவினங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தினாலும் கூட சில விஷயங்களில் தடங்கல்கள், தடைகள், கால தாமதங்கள், இழுபறியான சூழ்நிலைகளை உருவாக்க செய்யும். அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. கால தாமதமாகிறதே அப்படின்னு கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. எது நடந்தாலும் அது தங்களுடைய நன்மைக்கே அப்படின்னு நினைத்து கொண்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதே நேரம் அதீத கோபம் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. கோபத்தை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. நண்பர்களினுடைய வட்டாரம் விரிவடைய ஆரம்பிக்கும். அதே நேரம் வெளியூர் வெளி மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்யணும், அங்கே செட்டில் ஆகணும், படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பலருடைய கனவுகள் இந்த காலகட்டத்தில் நினைவாவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது. கல்வி தொடர்பாக இருக்கக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். மாணவர்களுக்கு இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் சற்று உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதீத நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகளை, அனுகூலங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் சவால்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. பெண்கள் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உருவாக்க செய்யுங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எதிர்பாலினத்தரால் லாபங்கள் கிடைக்க பெறுவீங்க. வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம். குடும்பத்தில் கலகலப்பு குறையுங்க. எதுலேயுமே ஒரு வெறுப்பு, திடீர் கோபம் வரலாம். பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் இந்த நேரத்தில் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. வீண் வாக்குவாதங்கள் வேண்டாங்க. நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகலாம். தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனமும் செய்யக்கூடாது.
அதே நேரம் அழகு நிலையம் வைத்திருக்கீங்க அப்படின்னா, காஸ்மெட்டிக்ஸ் வியாபாரம் செய்வோர் மற்றும் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலத்தில் லாபம் அதிக அளவில் ஈட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பணியாட்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. இலக்கியம், கதை, கவிதை துறைகளில் இருப்பவர்களுக்கு புகழ் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் இந்த காலம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் தங்களுக்கு ஏற்படுவதற்கு கிடையாதுங்க. வீண் பழி நீங்க பெறுவீங்க. சில்லறை சண்டைகள் அனைத்துமே சரியாகிடும். குடும்பத்தில் அமைதி குறையலாம், இருந்தாலும் நிதானமாக பேசி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் பொருட்களை கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்க வேண்டியது அவசியமாகிறது. தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்ட நீங்களா வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவிற்கு வரும். தங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்குங்க. அரசியல்வாதிகள் கோபமாக பேசுவது தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க. மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது அவசியமாகிறது. புதிய பொறுப்புகள் சேரலாம். கிடப்பில் போடப்பட்டிருந்த வேலைகளையும் செய்வீங்க. ஊதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலையில இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். பணி ஆட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் உடல்நிலையில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளினுடைய வளர்ப்பில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மாத்திரை செலவினங்கள் அதிகரிக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனம் தேவைங்க. ஆடம்பர செலவுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது. செலவுகளை பற்றிய கவலைப்படக்கூடிய சமயம் இந்த காலமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் பெண்களுக்கு சமையல் செய்யும் போது சற்று கவனம் இருக்கணுங்க. கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் சேரலாம். தங்களின் திறமைகள் பளிச்சிடும். அரசியல்வாதிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம். பயணங்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறுவீங்க. மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாய் இருக்கணும். பாடங்களை கவனமாக படிக்கிறதும் நல்லது. சில பொருட்கள் திருட்டு போகலாம், அதனால ஜாக்கிரதையாக இருங்க. ஞாபக சக்தியை இழக்காம இருப்பதற்கு மனத சஞ்சலத்துல ஆழ்த்தக்கூடாது. எதிரிகளோடு சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. எந்த பிரச்சனையும் பெரிதளவில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஒவ்வொரு வேலையையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டைம் டேபிள் போட்டு செய்யுங்க. அது ரொம்ப நல்லது. நேரத்தையும் அனாவசியமாக வீணடிச்சிட்டீங்க அப்படின்னா பிறகு ஒரே நாளில் எல்லா வேலையும் பலுவும் தங்கள் தலைமையில் விழும்படி ஆகிடும். அதனால் கொஞ்சம் உஷாராகிருங்க. அடுத்தவர்கள் உங்களை மூளை செலவை செய்து தங்களுடைய வேலையை கெடுக்க பார்ப்பாங்க. அந்த நபரை அடையாளம் கொள்ளுங்க. அந்த நபரிடம் இருந்து விலகி இருப்பது அவசியமாகிறது. அதே போல குடும்ப உறவுகளோடு சற்று அனுசரித்து நடந்து கொள்ள பாருங்க. கொஞ்சம் பொறுமையாகவும் இருங்க. எதுலேயுமே அவசரப்பட வேண்டாம். அதே நேரம் கொஞ்சம் துணிச்சல் அப்படிங்கிறது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மன தெளிவு இந்த காலகட்டத்தில் இருக்கும். பெரிய அளவில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க. அதே நேரம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத இடத்துல இருந்து பண வருமானம் இருக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் சேரும். நீங்கள் இதை பற்றி யோசித்தே இருக்க மாட்டீங்க. ஆனால் அப்படி ஒரு நன்மை தங்களை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க. யாரையும் எதிர்த்து பேச வேண்டாம், அவமானப்படுத்தி பேச வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாலும் தங்களுக்கு ஒரு நல்லது மறைந்திருக்கிறது. அதை அலைசி ஆராய்ந்து எடுக்கிறதுல தான் தங்களுடைய திறமையே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள் நிறைய தேடி வருங்க. இவ்வளவு நாள் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு
ஈடுபட்டு கொண்டிருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கையில் இருக்கக்கூடிய வேலையை செய்ய முடியாமல் நேரம் இல்லாமல் அவதிப்பட போகிறீங்க. நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. பொழுதுபோக்கில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டாம். வீண் விரைய செலவை குறைக்க வேண்டியது அவசியம். முன்பின் தெரியாத நபருடன் அதிகமாக பேசி பழக வேண்டாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ள பாருங்க. அதே நேரம் ஓரளவுக்கு நல்ல பெயர் கிடைக்கப்படுவீங்க. வாழ்க்கையில் சற்று முன்னேறுவதற்கு உண்டான அத்தனை பாதைகளும் தங்களுக்கு திறக்கப்படும். ஆனால் உடன் இருப்பவர்களால் பிரச்சனை கூட, வேலை செய்பவர்களால் பிரச்சனை, உடன் இருப்பவர்களே பொறாமைப்பட்டு அதன் மூலமாக பிரச்சனை அப்படின்னா சில பல பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கனிவோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று.